கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கடைசி ஸ்டேஜ் ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் இருக்கும்போது அதை கைவிட்டுருவாங்க. எல்லா விஷயமே ட்ரை பண்ணி அதில் வந்து ஃபெயிலியர்ஸ் மட்டுமே பார்ப்பாங்க. ஸோ இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இதில் முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, முன்னோர்கள் பண்ண அந்த ஒரு கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன தவறு பண்ணாங்க. முதல் பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதையும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும் கல்யாணம். ஒரு பொண்ணு போய் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த பொண்ணுக்கு. எல்லாம் ஓகேங்க, ஒரு வாரம் ஆகும், ஒரு மாதம் ஆகும், ஒரு தகவலும் வராது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஸோ ஜோதிட ரீதியாக நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ஒரு பழமொழி இருக்குது, கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே வந்து சாதகமாக தான் இருக்கும், எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்து என்ன கடைசி ஸ்டேஜுக்கு போவாங்க, கடைசி ஸ்டேஜ் ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் இருக்கும்போது அதை கைவிட்டுருவாங்க. ஸோ எல்லா விஷயமே ட்ரை பண்ணி அதில் வந்து ஃபெயிலியர்ஸ் மட்டுமே பார்ப்பாங்க. என்னென்ன கைக்கு கிடைக்க போகுது அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாமே வந்து ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. இது வந்து நிறைய பேருக்கு நடந்ததை நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில். ஸோ இதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வேலையில் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை படிப்பு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா நிறைய அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. என்னென்ன நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கும் போது அவங்களோட மைண்ட் செட் வந்து அப்படியே டவுன் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் ஜாதகம் தானா? இதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? கண்டிப்பாக நம்ம இல்லை, இதுக்கு ஜாதகம் மட்டுமே இதுக்கு முழுக்க காரணம். வேறு எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்தை, அந்த கிரகத்தை நீங்கள் சால்வ் பண்ணாமல் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அது என்னன்னா, நம்ம முன்னோர்கள் பண்ண அந்த ஒரு கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிறத அது சுட்டி காமிக்கும். எல்லா ஜாதத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. எங்கள் தாத்தா ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அவங்க தாத்தா ஒரு தப்பு பண்ணியிருப்பார், டிஃப்ரெண்ட். அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து இண்டிகேட் பண்ணி அது காமிக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முதல் பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சில பேர் காசு கொடுத்தா பரிகாரம் சொல்லுவாங்க. நம்ம சேனலில் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாகவே தீர்வுகளையும் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம முதல்ல என்ன அவங்க முன்னோர்கள் என்ன தப்பு பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க பண்ணதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. ஹேப்பன் நடந்து முடிஞ்சது தான். இனி அது போல தவறுகளை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு முதல்ல சங்கல்பம் இருக்கணும். அதுதான் வந்து முதல் தீர்வு. இதில் முக்கியமாக ரொம்ப பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த போட்டித் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தா, சார் 1 மார்க்கில் போச்சு சார், 2 மார்க்கில் போச்சு சார், அவங்களால அதை விட்டு வெளியே வரவும் முடியாது. நல்ல வேலையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப், திருமணம். இப்போ நானே வந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க கடைசியில் போய் கை விட்டுருவாங்க, வேண்டான்னு ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு. ட்ராப் பண்ணால் கூட பரவாயில்ல. வரிகள் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒன்று ஆமான்னு இப்படி தலையாட்டு, இல்லைன்னா எப்படி தலையாட்டாருன்னா சுற்றி ஆட்டுற அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன கேட்டிங்கன்னா, கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும் கல்யாணம். ஒரு பொண்ணு போய் நான் பார்க்குறேன் அப்படின்னா, ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த பொண்ணுக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எல்லாம் ஓகேங்க அப்படிங்க. ஒரு நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும், ஒரு மாதம் ஆகும், ஒரு தகவலும் வராது. சரி, ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருந்தால் சரி, பிடிக்கல போல அப்படின்னு நினைக்கலாம்ல. ஃபோன் பண்ணால் எடுத்தும் பேசுவாங்க, பட் பதிலே சொல்லாமல் இருப்பாங்க. இதுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த வடிவேலு படத்தில் என்ன பண்ணுவான்னு, என்ன படம்லாம் தெரியாது, நான் ஜோக்ஸாக பார்க்குறது. சைக்கிளை வந்து வாடகைக்கு எடுப்பான். என்னடா ரூல்ஸுன்னு கேட்பான். சரி, கடைக்காரன்ட்ட உள்ளூர்காரன் தான் கொடுப்பேன், வெளியூர்காரனை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. நான் உள்ளூர்காரன் தான். ஆமாம், சரி பணம் அப்படின்பேன். சைக்கிள் எடுத்துகிட்டு போ, 1 மணி நேரத்துக்கு வாடகை எவ்வளோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ, நீ எப்போ கொண்டு விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ விட்டியோ அந்த டயத்தை கணக்கு பண்ணி அப்போ பணம் கொடுக்கணும்டா அப்படின்பேன். சரி, எனக்கு தரையாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுவேன். 1 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும், 1 மாதம் தரவே மாட்டேன். எப்போ இத்தனைக்கு என்ன பெரிய ஒரு விஷயம்னா, அவன் கடையிலே போய் காத்தடிச்சு சர்வீஸும் பார்த்துக்குவான். எப்படா தருவ?
எனக்கு தேவை முடிஞ்சவொன்னே தருவேன். சரி பணம் நீ தானே சைக்கிள் விடுறப்ப பணம் தர சொன்ன, எப்படி நீ முதல்லயே கேட்கலாம் அப்படின்பா. சரி நீ பணமே தர வேணாம் கொடுறா அப்படின்னா, அப்போ நீ என்னை கடங்காரன்னு சொல்லுவேன். பணம் வரப்போ நான் கொடுத்துருவேன். அந்த சைக்கிள் கடைக்காரன் நிலைமை எப்படி இருக்கும்? கண்ணுக்கு முன்னாடி சைக்கிள் இருக்கு, அவனுடைய சைக்கிள் தான், அதுக்கு அதை செலவு பண்ணுறான், இத்தனைக்கும் காத்தடிச்சு எல்லாம் கொடுக்குறான், ஆனால் அவன் கைக்கு கிடைக்கல. அது மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும் அந்த கிரகங்கள் காரணமாக. இந்த விஷயம் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது. இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த கிரகத்தை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணுங்கிறது தான் விதி, வேற வழியே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கெல்லாம் என்ன மாதிரியான தீர்வுகள் நீங்கள் சொல்வீங்க? என்ன மாதிரியான கிரகநிலைகள் அவங்க ஜாதகத்தில் இருக்கும் சார்? இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேயும் பார்க்கணும், நோயும் பார்க்கணும்பாங்க, வைத்தியரையும் பார்க்கணும், பூசாரியும் பார்க்கணும்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி அந்த ஜாதகத்தை அதை கணித்தால் மட்டுமே சொல்ல முடியாது. இந்த ஜாதகத்தை கணித்தால் மட்டுமே சொல்ல முடியும். நிறைய கிரகங்கள் சம்மந்தப்படும், ஒன்று ஒவ்வொரு விஷயத்தை குறியாட்டும். இப்போ எல்லா கிரகமும் டிஃபால்ட்டாக 7ஆம் பார்வையாக தனது 7ஆம் இடத்தை பார்க்கும். ஆனால் குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடம் டிஃபால்ட்டாக பார்க்குறது 9ஆம் இடம் பார்க்கும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4ஆம் பார்வை, 8ஆம் பார்வை அப்படின்னு சொல்லி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. ஸோ அந்த பார்வையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை தனிப்பட்ட ஒரு ஜாதகமாக தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை குறி வச்சு நம்ம வந்து சொல்ல முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், எந்த கிரகமும் கெட்ட கிரகமே கிடையாது, எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். நான் கோயிலில் பூஜை பண்ணுறேன், ஒரு அரிவாள் இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், தேங்காய் உடைப்பேன், அபிஷேகத்துக்கு இளநீ ஒட்டுவேன். ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸில் இருக்குது, நான் என்ன பண்ணுவாங்க, அவங்க மரத்தில் பிரான்ச்சஸ்லாம் வயரில் படக்கூடாதுன்னு அதை வெட்டுவாங்க. ஒரு ரவுடி கையில் இருந்தால் என்ன, அறிவாளுங்கிறது ஒரு காரணி தானே. எனக்கு இருக்கிற அதே கிரகம் தானே அவங்க கட்டத்துலையும் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது, நம்ம என்ன மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயமே இதில். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை அப்படின் பொழுது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆனால் சக்ஸஸ்ங்கிறது ஒன்றும் பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பார்த்துட முடியுமா சார்? கண்டிப்பான முறையில் 100%. பெரிய ஒரு விஷயம் அதுதான். என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு ஃபைல் கேட்குறீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுறேன் அனுப்பிச்சிட்டேன், ஆனால் வரல. திருப்பி கூட இன்னொருத்தட்ட கேட்குறீங்க, அவரும் அனுப்பிச்சிட்டேன்றாரு வரல. இன்னொருத்தட்ட கேட்குறது யாரா, எல்லாருமே அப்படி தாண்டா, நமக்கு இப்படி இருக்காங்கடா, என்னடா அது அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்களாம் அனுப்பக்கூடிய ஆட்கள் தான், நல்ல ஆட்கள் தான். நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, ஒரு வேளை மொபைல் சரியில்லையோ, சர்வீஸ் ப்ரொவைடர் சரியில்லையோ, அந்த மாதிரி நிறைய யோசிப்பீங்க. மொபைலை மாற்றலாமா, சிம்மை மாற்றலாமா, கம்பெனியை மாற்றலாமான்னு யோசிப்பீங்க. ஆனால் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவர்கிட்ட போனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போனால் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, எடுத்து பார்த்தோன்னே அப்படி பார்ப்பான். பார்த்துட்டு, எங்க உங்கள்கிட்ட டேட்டா இல்லைங்க, உங்கள்கிட்ட டேட்டா இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு என்ன ஒன்றுங்க டேட்டா வாங்கி ரீசார்ஜ் பண்ணுங்க, வந்துடும். பண்ணுவீங்க, படப்படன்னு எல்லா மெசேஜும் வந்துடும். நல்லதும் வரும், குரூப் வரும், மெசேஜ் எல்லாமே வரும். உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் வந்துடும், 1க்கு 3 வந்துடும். சரி, ஏன் அப்படி நடந்துச்சு? நம்ம கரெக்டான யூஸ் பண்ணுறோம். பார்த்தா உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன இருப்பாங்க, அவங்க நிறைய அவங்களோட டேட்டா காலி ஆகிடுன்னு சொல்லி உங்கள்லேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு எடுத்துருப்பாங்க. எடுத்து உங்கள் டேட்டாவும் காலி ஆகிட்டு தூக்கி ஓரமாக சத்தமாக வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ நம்ம நல்லா அந்த டேட்டாவை காலி பண்ணிட்டாங்க, அதனால நம்மளுக்கு எல்லாமே வருது, ஆனால் வீட்டு வாசலில் நிற்கும், கூப்பணும். இதுதான் வந்து லாஜிக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இதோட தொடர்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வேலையில் ப்ரமோஷன், ஸோ நல்லா உழைப்பாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் மேலே மேலே ப்ரொமோஷன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும், இவங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுக்கெல்லாமே அவங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தான் காரணமாக சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது அது இந்த கிரகத்துக்கு இது ஒத்து வராது. அந்த இதுக்கு நீங்கள் கீழே உள்ளவங்களாம் மேலே போவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி கூட பரவாயில்ல. தெர் இஸ் சம் மோட்டிவேஷன் ரீசன் இருக்கு இல்லையா. அந்த ஒரு போஸ்ட், அடுத்த ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு போஸ்ட் இருக்கும், நம்மளுக்கு கீழே உள்ளவங்க கூட போகலாம், அந்த போஸ்ட்டு சும்மாவே இருக்கும். அந்த போஸ்ட்டு ஃபில் பண்ணாமே இருக்கும், இவங்களால போக முடியாது, இவரையும் போட மாட்டாங்க, ஃபில் பண்ண இவரையும் வந்து போட மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கும், இவரை ஓகே சொல்லிடும், இவரையும் கல்யாணம் பண்ணாது. சரி, என்னத்தான் பண்ணல, யாராவது பண்ணிட்டாவது போய் தொலைமா அப்படின்னா மத்தாலையும் பண்ணாது. நம்ம அப்படி மண்டை காஞ்சி போய் உட்காந்துருப்போம், இன்னும் போகணும், இல்லை இருக்கணும், அதான் தலையா ஒன்றும் ஆமாம் தலையாட்டம் இல்லை தலையாட்டுன்னு இந்த மாதிரி நம்மளை எங்கேயும் மூவ் பண்ண விடாமல் வச்சுருக்கோம். இதுதான் வந்து ஒரு விஷயம்.
இது வந்து எந்த விதத்துல வந்து ப்ராப்ளம் பண்ணும் சார்? அவங்க லைஃபே வந்து ப்ராப்ளம் பண்ணி விட்டுருமா இந்த கண்டிப்பா செயல்? அந்த சமநிலையை மாத்திரும். ம். லைஃப்ல அந்த சமநிலையை வந்து மாத்திரும். ஏன்னா ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அவங்க சுத்தி இருக்கவங்களுக்குமே அது பிரச்சனையா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்கள ஹேண்டில் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இது வந்து எந்த வகையில வந்து ப்ராப்ளம் தரக்கூடிய விஷயமா இருக்கு சார்? தாங்கட்ட குரங்கு வனத்தையும் கெட்டதுங்கிற மாதிரி ம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் எங்கேயும் மூவ் ஆக மாட்டாங்க. ம். சுற்றி உள்ளவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, மூவ் ஆன் ஆகணும். மூவ் ஆன விட மாட்டாங்க. ம். அந்த ஃபேமிலியே பாதிக்கப்படும். ம். அந்த ஃபேமிலியே பாதிக்கப்படும். ஒரு ப்ராப்பர்ட்டி வர வேண்டியிருக்கு, எல்லாமே இருக்கும், ஆனால் வராது. வரும் 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 வரும்னு உட்காந்துட்டே இருப்பான். ம். நாள் ஓடிடும். 20 வயசில் ஆரம்பிச்சிருப்பான், அவனுக்கு 60 வயசு ஆயிடும் ம். அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஓகே. ம். கர்மா, ஓகே. தட் இஸ் கர்மா. ஸோ கர்மாவையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் சார்? கர்மாவை மாற்றி அமைக்க முடியாது. ம். அந்த ஏஎல்பியில் சொல்லுவோம் 3 கர்மா இருக்குது. கடந்த கால கர்மா, நிகழ்கால கர்மா, எதிர்கால கர்மா அப்படின்னு சொல்லி இருக்குது. ம். கடந்த கால கர்மாங்கிறது அனுபவிச்சே தீரணும். நிகழ்கால கர்மா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, ம். அந்த விஷயங்கள் எல்லாமே நிகழ்கால கர்மா. ஓகே. ம். நல்ல விஷயங்கள் இருக்கிறப்ப நம்ம உடம்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம் அப்படின்னா ம். அடுத்து எதிர்கால கர்மா, ஓகே. நம்ம எதிர்காலத்துக்காண்டி சேர்த்து வைக்கிற கர்மா, அதுவும் நல்ல விஷயங்கள் பண்ணுறது தான். திருப்பி அகைன் கடந்த கால கர்மா, சைக்கிளாக மொத்தமாக கடந்த கால கர்மாவை மட்டுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் நம்ம 1லேருந்து 10 வயசுக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் பார்த்து நம்ம பண்ணி இருப்போம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையா. ம். அது ஒரு சைக்கிளாக தான் வரும். சைக்கிளாக வரப்போ என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ம். நிகழ்கால கர்மாவில் நல்லது பண்ணுறோம் பார்த்தீங்களா, ம். அது நிகழ்காலத்திலே கிடைக்கும். எதிர்கால கர்மா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஃபியூச்சருக்கு அது வந்து சேமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ம். சேவிங்ஸ். அந்த மாதிரி இந்த கடந்த கால கர்மாவில் இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா நம்ம வெயில் எறும்பு பார்த்துருக்கீங்களா, ஆமா. வெயில் காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ம். அங்கங்கே ஓடி 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 உணவெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் வச்சிடும். ம். மழை காலத்தில் கிடைக்காதுன்னு தெரியும், ம். அப்போ அதை யூஸ் பண்ணிக்குமா. ம். வெயில் காலத்தில் ஓடாமல் வேர்க்குமே செய்யுமே அப்படின்னு சுடுமே அப்படின்னு இருந்தால் ம். குளிர்காலத்தில் அப்படி இருக்க முடியாமல் நிகழ்கால கர்மாவில் நம்ம நல்லது பண்ணிட்டாலே போதும். ம். இந்த கர்மா கடந்த கால கர்மா நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகே. இதுதான் கர்மாவை மாற்றுறது. கர்மாவை மாற்ற முடியாது, ம். பேலன்ஸ் கர்மாவை கழிக்கலாம். ம். கர்மாவை என்ன பண்ணலாம், கழிக்கலாம், குறைக்கலாம். இதுதான் வந்து விஷயம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு உண்டான பதில் வந்து இந்த வீடியோ மூலமா கிடைச்சிருக்கும். ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.